வணக்கம், நான் உங்க விஸ்வா அருண்ராஜா பேசுறேன். நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் ஃபிட்னஸ்க்காகவும் தற்காப்பு கலைக்காகவும் பார்த்துட்டு இருக்கோம். இதுல டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இவ்வளோ நாள் கிளாஸஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல காம்பினேஷன் ஆஃப் ஹேண்ட், லெக், இது எல்லாமே சாஃப்டா எப்படி பண்றது, ஹார்டா எப்படி பண்றது, ஸ்லோவா எப்படி பண்றது, ஸ்பீடா எப்படி பண்றதுன்னு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கடைசியா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது, பின்னாலேருந்து யாரான்னு ஒருத்தர் உங்களை வந்து நீங்க எதிர்பார்க்காத சமயம் உங்களோட பர்சனல் ஸ்பேஸையும் க்ளோஸ் பண்ணி அவங்க உங்களை ஹக் பண்ணி பின்னாலேருந்து ஹக் பண்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி டிஃபென்ஸ் பண்றதுன்னு தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதோட ஒரு சின்ன ரீகேப்போட இதுக்கான எக்ஸசைஸ் முறைகள் எப்படி, இதை வந்து நம்ம பாடியை ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா ஆக்கிக்கிறதுக்கான சில வழிமுறைகளையும் நம்ம சுபா கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துப்போம். ஸோ வெல்கம் சுபா. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி இப்போ பின்னாலேருந்து அவங்க என்ன தாக்க வராங்க, க்ளோஸா வந்து பின்னால வந்து என்டையர் ஸ்பேஸை பிடிச்சிட்டு நெக் ஹோல்ட், ஓகே, நெக்ல இப்படி கவர் பண்றாங்க. இதை நம்ம வந்து நெக்ல வந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த சின், இந்த நெக், இந்த ஹேண்டுக்கு நடுவுல இந்த சின்ன கொண்டு போய் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கு இவங்க டைட்டா பிடிச்சிருந்தாங்கன்னா இது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பெரிய ஆளுங்கள்லாம் பிடிச்சிட்டு இருந்தா நம்ம பாடி வெயிட் வச்சு எதுவும் பண்ண முடியாது. அதனால நல்லா க்ளோஸா பாருங்க. இவங்க டைட்டா இதை பிடிக்கிறாங்க. இவங்க பாடி என்னோட பாடியோட க்ளோஸா இருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ண ரெண்டு ஹேண்டையும் வச்சு நான் அதை புல் பண்றேன். இது புல் பண்ணும் போது என் லெக்கை இப்படி தள்ளி கொண்டு போய் என் ஹிப்பை பின்னால் இடிக்கும் போது சின்ன இப்படி கொண்டு வர ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இப்படி வெளியே வந்து ஐ எம் மூவிங் அவுட். ஓகே, எப்படி பிடிங்க, டைட்டா பிடிச்சிருக்காங்க. நான் இப்படி கிரியேட் பண்ணும் போது அவங்க பாடி லைன்லேருந்து வெளியே போறேன், சின்ன கீழே கொண்டு போறேன், ஹேண்டை இப்படி கீழே கொண்டு வரேன், இடுப்பால் அவங்களை இடிச்சு தான் வெளியே வர முடியும். ஸோ நம்ம ஹைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி இவங்க கிட்டேருந்து பின்னால போகிறது தான் அந்த டெக்னிக் பார்த்தோம் இல்லையா. இப்போ இது பண்றதுக்கு இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மூவ்மெண்ட்டாக அவங்களுக்கு தெரியலாம். இது வந்து ஏன் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டினும் வரலாம். அந்த மூவ்மெண்ட், இந்த டெக்னிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை செப்பரேட்டாக ஒரு எக்ஸசைஸாக நம்ம எப்படி ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை ஃபிட்னஸ் டிப்பாக எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட லோவர் பாடி ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, அதுக்கான சில எக்ஸசைசஸ் நம்ம தைஸ் எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுன்றது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ப்ரீ வார்ம் அப்ஸ், டைனாமிக் லெக் ஸ்விங் ஸ்ட்ரெச்லாம் பண்ணி பாடி வார்மாக இருக்க டைமில் தான் இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது பெயின், ஜாயிண்ட்ல ஏதாவது பெயின் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிட்டு எக்ஸசைஸை பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடணும். இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக தான் நான் இந்த டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த போஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீப் ஸ்குவாட் இது பேரு. ஸோ பாடி நல்லா வார்மாக இருக்கும் போது தை மசில்ஸ்லாம் வார்மாக இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பேரலல் ஸ்டான்ஸில் எப்படி இருக்கீங்க, ஸோ அப்படியே நீங்கள் கீழே போய் உட்கார பார்க்குறீங்க. ஓகே, தென் மேலே வரீங்க, ஜஸ்ட் அப்படியே கீழே போங்க. ஸோ கீழே உட்காருங்க. இந்த நோட் பண்ண வேண்டியது, என்னோட கை பிடிச்சிக்கலாம். நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், அவங்களோட என்டையர் பாதம் தரையில இப்படி ஃபிளாட்டா இருக்கு. அவங்களுக்கு பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால அவங்க என் கை பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு டேபிளோ ஒரு சேரோ நீங்க பிடிச்சிக்க முடியும். ஸோ இப்படி இருக்கிறது மூலமா அவங்களோட முட்டியில இருக்க மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், டெண்டன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. மசில் ஸ்ட்ராங்கும் ஆகும், ரிலாக்ஸும் ஆகும், பட் மசிலும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல யூ கேன் கெட் அப். இந்த மாதிரி பொசிஷன்ல ஒரு 10, 15, 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க டைம் பண்ணி உட்காந்துக்கலாம். இது ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக். ஓகே, ஒரு ஸ்ட்ரென்தனிங் டெக்னிக் பிளஸ் இது ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஸோ பாடி போஸ்டரும் இம்ப்ரூவ் பண்ணும், தை ஸ்ட்ரென்த், லோவர் பாடி மசில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயம் இது டீப் ஸ்குவாட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸசைஸ் வந்து டீப் ஸ்குவாட்னு, தரையில கம்ப்ளீட்டா நம்ம உட்காந்துட்டோம். அதோட நெக்ஸ்ட் வேரியேஷன் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேர், ஹாஃப் ஸ்குவாட்னு சொல்லுவாங்க. ஸோ சேர்ல உட்காந்துருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த சேர்ல உட்காந்துருக்க மாதிரியே இமேஜினரி சேர்ல நீங்க உட்காரணும். இப்போ உங்க சேர்ல உட்காந்துருக்காங்க, ஸோ அதே பொசிஷன்ல நான் ஹாஃப் ஸ்குவாட்ல இப்படி பேலன்ஸ் பண்றேன். ஓகே, முன்னால ஏதாவது இருந்தா நான் அதை பிடிச்சிக்கலாம். இப்போ இவங்க வந்து என் பேலன்ஸ்க்கு என்ன பிடிச்சிப்பாங்க. இப்போ சேர்ல உட்காந்துருக்காங்க, அதே அளவில் அவங்க ஃப்ரண்ட்ல வந்து சேர் இல்லாம பேலன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் அந்த ஸ்ட்ரென்த்துக்கு. இன்னும் முன்னால் போங்க. ஸோ சேர்ல இருந்து வெளியே வந்துருங்க. ஓகே ஓகே, ஸோ இது வந்து ஹிப் வந்து பின்னால் இப்படி கொண்டு போகணும். இது ரொம்ப எவ்வளோ ஹாஃப் போக முடியுமோ அவ்வளோ ஹாஃப் போகலாம், இல்லைன்னா
கொஞ்சம் இப்படி போனாலும் போதும். ஆனா ஹிப் பின்னால கொண்டு போறது தான் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு செகண்ட் வேரியேஷன் எக்ஸசைஸ். ஸோ நம்ம செகண்ட் வேரியேஷன் பார்த்தோம், ஹாஃப் ஸ்குவாட், சேர் உட்காந்து நம்ம சேர் இமேஜினரி சேர்ல உட்கார்ற மாதிரியான எக்ஸசைஸ். இப்போ தேர்ட் நம்ம பார்க்க போறது காஃப் மசில்கான எக்ஸசைஸ். காஃப் மசில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான மசில். அதோட ஸ்ட்ரென்த் மூலமா தான் உங்க ஆங்கிள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா முன்னால அந்த ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ்மெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது பண்றது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் பிகினர் லெவல் வேரியேஷன்ல கொடுக்குறோம். நீங்க தைரியமா பயப்படாம ஒரு வார்ம் அப் அந்த இதோட ஸ்ட்ரெச்சோட பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, ஸோ டர்ன் ஃபேஸ் மீ. பார்ட்னர் கூடயும் பண்ண முடியும், ஐ டு ஐ பார்த்துட்டு. அது உங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸோட டெக்னிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தனியாகவும் ஃபிட்னஸ்க்காக நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரைஸ் அப் அண்ட் டவுன். இது நீங்க பண்ணும்போது இம்பார்ட்டண்டா என்ன நோட் பண்ணணும்னா ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்கணும். ஓகே, ரொம்ப மேடும் பள்ளமா இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட இதை. ரொம்ப ஃபிளாட் சர்ஃபேஸா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ரைட் லெக் லெஃப்ட் லெக் கொடுத்த மாதிரி பண்ணணும். எல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போதும் அப்படிதான், ரைட் அண்ட் லெஃப்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ரிமெம்பர். ஸோ இங்கேருந்து மேலே போறீங்க, அந்த மசில் டைட் ஆகுது, தென் கீழே வரீங்க. ஓகே, again go up and down. இதுதான் காஃப் மசில் எக்ஸசைஸ். இது ஈஸியா ஒரு பிகினரே 25ல இருந்து 30 கவுண்ட்ஸ் கூட பண்ண முடியும். ஏன்னா காஃப் மசில் சின்ன மசில், தை மசிலோட காஃப் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால உங்களால இது ஈஸியா பண்ண முடியும். ஆனா ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இன்னொரு வேரியேஷன், பார்ட்னர் இருந்தா ரொம்ப ஈஸி. கிரிப் பண்ணிக்கோங்க, பார்ட்னரை பிடிச்சுக்கோங்க. ஓகே, தென் நீங்க காஃப் மசில் ஃப்ரண்ட்ல போறீங்க, டோன்ட் புல் மீ. காஃப் மசில் போறீங்க, தென் பேக்ல இப்படி எடுத்துட்டு போங்க. அது உங்களோட ஷின் மசில்ஸ்க்கு, இந்த ஃப்ரண்ட்ல இருக்க போன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் வெப்பன் கூட. நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ், லெக் டெக்னிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோமோ, இன்னும் வரப்போற கிளாஸ்ல அந்த பார்ட், ஷின் பார்ட் யூஸ் பண்ணி எப்படி அட்டாக் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதோட மசில்ஸ், அந்த போனுக்கு சைட்ல இருக்க மசில் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான எக்ஸசைஸ் இது. காஃப் ஃப்ரண்ட்ல இப்படி போறீங்க, தென் டவுன், பார்ட்னர் பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு டோஸ் மேலே தூக்குறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஷின் மசில் கொஞ்சம் டைட்டாக தெரியும். இது முடிச்ச உடனே ரிலாக்ஸேஷனுக்கு ஜஸ்ட் இப்படி ஸ்டாட்டிக் ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணி மேலே ஜஸ்ட் நீயை பின்னால மடக்கி, ஸோ இந்த மாதிரி மடக்கிருந்தீங்கன்னா, கேன் யூ டூ தட்? எஸ், இது ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, இது ஃபியூ ஆஃப் த லெக் எக்ஸசைசஸ். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமா உங்களோட லெக் ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும், ஃபாஸ்டான மொபிலிட்டி கிடைக்கும், மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம இப்போ பார்த்தது லெக் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ். இது உங்களோட டெய்லி ஃபிட்னஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபைட்டுக்குன்னு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கும், எஸ்கேப் பண்ணுறதுக்கும், டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம லெக் மூவ்மெண்ட்ஸ் தான். இதே மாதிரி இப்போ நாளைக்கு வரப்போகிற கிளாஸில் நம்ம ஹேண்ட் ஸ்ட்ரென்தனிங் மூவ்மெண்ட்ஸ், நம்ம லாட் ஆஃப் ஹேண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பார்க்கணும். அது நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.